வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கு நேற்றுலேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் இது வரைக்கும் வந்திருக்கு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, பெரம்பலூர், ஈரோடு, ராணிப்பேட்டை இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு வெப்சைட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. இன்னும் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு எல்லாருமே கேட்குறீங்க. எல்லாருக்கும் பார்த்து சொல்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் டிஸ்ட்ரிக்டை ஒரு இடத்துல போய் பார்த்துக்கலாம். அது எந்த வெப்சைட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். கூகுளில் போயிட்டு ஜஸ்ட்டு tndistrict.nic.in இங்கே இருக்குது பாருங்கள். இது போல் டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்னு இருக்குது பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலில் போயிட்டீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பற்றியுமே கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இதில் எல்லா மாவட்டமும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பார்த்துக்காங்க. கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி எல்லா மாவட்டங்கள் பற்றிய டீட்டெயில்ஸும் இதில் வரும். இப்போ செங்கல்பட்டுக்கு மாவட்டத்துக்கு ஆல்ரெடி வந்துருச்சு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும், அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். யூஸ்வலாக அந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட். இது போல் நியூவில் ஃப்ளாஷ் நியூஸை மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் உள்ளே போனீங்கன்னா அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இந்த ஃபைல் இருக்குது இல்லையா, இதை வியூ பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் கிடைக்கும். தென் எந்தெந்த தாலுக்கில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்குமே இதில் இருக்கும். இப்போ அடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு பார்த்துக்கலாம். இதில் ஈரோடு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னா வேறு டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கான்னு நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பெரம்பலூர் வந்திருக்குன்னு சொன்னாலே பெரம்பலூரில் போய் பாருங்கள், இங்கேயுமே ஃப்ளாஷ் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஃப்ளாஷ் போயிட்டுருக்கு. இது போல் உங்களுக்கு வந்திருந்தால் ஃப்ரண்ட்லேயே ஃப்ளாஷ் போகும், இல்லை நியூ அது போல் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ ஃப்ளாஷ் நியூஸ் வரலை உங்கள் டிஸ்ட்ரிக்டில், சப்போஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மோர் போங்க. அதில் நோட்டீஸஸ் பாருங்கள், நோட்டீஸஸில் ரெக்ரூட்மெண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ரெக்ரூட்மெண்ட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட். இந்த தாலுக் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இதிலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மு வெப்சைட்டில் வந்திருக்கும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஃபார்ம் வருது. ஈரோடில் ஒரு டைப் இருக்குது, செங்கல்பட்டில் ஒரு டைப் இருக்குது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம், இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அங்கே எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, கிட்டத்தட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது. பட் உங்கள் வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த தாலுக்காவுக்கு போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அங்கே போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் போஸ்ட்லேயுமே அனுப்பிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், விண்ணப்ப படிவம் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தின் இணையதள முகவரி. இதில் போய் எடுத்துக்கலாம், பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ நீங்கள் டைரெக்டாகவும் போய் கொடுக்கலாம், அஞ்சல் வழியாகவோ மற்றும் விரைவு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும், அது கூட வேணுன்னா போய் பார்த்துக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.